லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. மத்திய கிழக்கில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மூண்டுள்ள போர் பதற்றம் பல மாதங்களாக தொடர்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பலமுறை அமைதி பேச்சுவார்த்தைகளும் போர் நிறுத்த ஒப்பந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இருந்தும் ஈரான் அனைத்து ஒப்பந்தங்களையும் மீறிவிட்டது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான வான்வழி மற்றும் கடற்படை தாக்குதல்கள் நடந்தன. இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தி தங்களது முழு கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக அமெரிக்காவும் ஈரானும் தனித்தனியாக உரிமை கோரி வந்தன. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த குறுகிய கடல் பாதை உலக பொருளாதாரத்தின் மிக முக்கிய மண்டலமாக உள்ளது. உலக அளவில் கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் மொத்த கச்சா எண்ணெயில் 20% இந்த பாதை வழியாக செல்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈராக், குவார்ட்டர் போன்ற வளைகுடா நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவை ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய இந்த ஒரு பாதையை முழுமையாக நம்பியுள்ளன. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தனது முழு பொறுப்பில் எடுத்துக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த பாதையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும். அவற்றின் சரக்கு மதிப்பில் 20% கட்டணமாக வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. கப்பல் நிறுவனங்களுக்கு கூடுதல் கட்டணம் மற்றும் காப்பீட்டுச் செலவு அதிகரிப்பதால் சர்வதேச அளவில் அனைத்து பொருட்களின் விலையும் உயரக்கூடும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் பெரும்பாலான பகுதியை வளைகுடா நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்து வருகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் நீடித்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயரும் சூழல் உருவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது.